என் பேர் மகேஷ் குமார். எவ்வளோ நாளாங்கண்ணா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு. ஓட்டின வரைக்கும் உங்கள் கருத்து எப்படிங்கண்ணா? அதில் தான் ஒரு 100 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. கிளியர் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வரும். என்னமோ கார் டிரைவ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். அந்த ஹெச்பி இன்னும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. சென்சார் டைப் எல்லாமே அவங்களோட கேபின்லேயே தெரிஞ்சிடும், டேஷ்போர்ட்லேயே தெரிஞ்சிடும். ட்ராக் ரைட் அந்த மாதிரி ஏதாவது ஓட்டி ஒரு அனுபவம் இருந்ததுன்னா இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கம்பெனியில் ஸ்டாஃப் சொன்னபோது உடனே இமீடியட்டாக வந்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுத்தோம். டைம் சேவிங்கு, கவரேஜ் கூட ஏக்கர் கவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. கேபின் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக கேட்டுரும். வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர் வந்து சர்வீஸ்லாம் அவ்வளோ ப்ராப்பராக பண்ணுவாங்களான்னு தெரியும். டீலர் சைடும் சரி, வெஹிக்கல் சைடும் சரி, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வணக்கம் சொந்தங்களே, இது பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டோடைய ஏசி கேபின் ஹார்வெஸ்டருங்க. TC 530 சொல்லுவாங்க. காமன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நம்மளால் அறுவடை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கட்டர் பார் வருதுங்க. நெல் அறுவடை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் கட்டர் பார், சோளம் அறுவடை பண்ணக்கூடிய கட்டர் பார் வருதுங்க. வண்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கஸ்டமர் ஃபீட்பேக் தாங்க பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் மகேஷ் குமார். எவ்வளோ நாளாங்கண்ணா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஓகேங்கண்ணா. இப்போ நியூ ஹாலண்டில் TC 530 எடுத்திருக்கீங்க. எடுத்து எவ்வளோ நாளுங்கண்ணா ஆகுது? இப்போ எடுத்து ஒரு 7 months ஆகுது. ஓகேங்கண்ணா. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்கண்ணா. இப்போ இது எவ்வளோ நாளாங்கண்ணா ஓட்டிகிட்டு இருக்கீங்க? 7 months தான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கர்நாடகா போனோம். ஓகே, அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டே ஓட்டி பார்த்தது. சரிங்கண்ணா. இப்போ இங்கே சீசன் ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த ஏரியாவில் முடிகிற சீசன் வந்திருக்கு. இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்கண்ணா. இப்போ எவ்வளோ ஹவர்ஸுங்கண்ணா ஓட்டியிருக்கீங்க? டோட்டலாக 500 hours ஓடிருக்கேன். ஓகேங்கண்ணா. ஓட்டின வரைக்கும் உங்கள் கருத்து எப்படிங்கண்ணா? ஓட்டின வரைக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த வித கம்ப்ளைண்ட்டுமே பிரச்சனையும் எதுவுமே இல்லை. சரி சரிங்க. பெர்ஃபார்மன்ஸும் சரி, வண்டியோட மெட்டீரியல் குவாலிட்டியும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. சரி சரிங்கண்ணா. இப்போ எந்தெந்த கிராப்புக்குங்கண்ணா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் இப்போ மெய்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் மெய்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்கண்ணா. இப்போ இது 500 மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க. ஆமாம். எவ்வளோ ஏக்கருங்கண்ணா கவர் பண்ணியிருப்பீங்க இந்த 500 ஹவருக்குள்ளே? 500 ஏக்கருக்கு மேலே ஓடிடுச்சு. 500 ஏக்கர் மேலே ஓடி இருக்கு. ஓகேங்கண்ணா. இங்கேருந்து கர்நாடகாவே வந்து பார்த்தீங்கன்னா பை டிரைவிங் தான் போனேன். இல்லைனா ஹவர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிரைவிங் வந்து அதில் தான் ஒரு 100 hours எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகேங்கண்ணா. இப்போ கட்டர் பார் எப்படிங்கண்ணா இருக்குது? கட் பண்ணுறதாகட்டும், உள்ளே ஃபீட் பண்ணுறதாகட்டும், ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்குது? ஏதாவது மிஸ் ஆகுதா? இல்லை, அதில் எதுவுமே மிஸ் ஆகாது. செடியை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சுன்னா ஒரு கருத்துக்குமே தப்பாது. வாட்டில் கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக போயிட்டே இருக்கும். இந்த மிஸ்ஸிங்கோ இல்லை சரியாக கட் பண்ணாமல் விடுறது சரி, அந்த எந்த பிரச்சனையுமே இதில் இருக்காது. சரி சரிங்கண்ணா. அதே மாதிரி இப்போ கிரைனு செப்பரேட் பண்ணுறதுங்கண்ணா அவுட்புட்லாம் எப்படி இருக்குது? ஆமாம், அது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சல்லடாக சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இதில் 4 இருக்குது இதில். சரிங்கண்ணா. ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ கிளியர் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வரும். அது ஏசி கேபின் எடுத்திருக்கீங்க. ஏசி கூலிங்லாம் எப்படிங்கண்ணா இருக்குது? ஆமாம், அது எப்பயும் போல் வீட்டில் இருக்கிறத விட கூலிங்லாம் நல்லா தான் இருக்குது. வெயில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ள ஒரு டஸ்ட்டோ இல்லை ஒரு ப்ரெஷரோ டிரைவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது. ஓகே ஓகே. அப்படிங்கும்போது ஒரு நான் ஏசின்னு வச்சுக்கோங்களேன், டஸ்ட்டு வரும், வெயில், டெம்பரேச்சர், இது எல்லாமே ஓடுறதுக்கே எரிச்சலாக இருக்கும். இது வந்து அந்த ஃபீலே இருக்காது. நம்ம என்னமோ கார் டிரைவ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இன்ஜின் பவர்லாம் எப்படிங்கண்ணா? என்ன ஹெச்பி வருது இது? இது 131 ஹெச்பி இது. ஓகேங்கண்ணா. அந்த ஹெச்பி இன்னும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. வண்டி பெர்ஃபார்ம் பண்ணும், நம்மளுக்கு அதுக்கு டிரைவர் கிடையாது. அந்தளவு ஹை பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் இது வந்து. ஆனால் மெய்ஸுக்கு இது வரைக்கும் ஃபுல் ப்ரெஷரில் நாங்களும் ஓட்ட தான் செய்கிறோம். ஆனால் அவ்வளோ யூஸ் பண்ண முடியல. வண்டியோட ஃபுல் ஹெச்பி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஹீட்டிங் இஷ்யூ ஏதாவது இருக்காங்கண்ணா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாமே BS6ங்கிறதுனால சென்சார் டைப் எல்லாமே அவங்களோட கேபின்லேயே தெரிஞ்சிடும், டேஷ்போர்ட்லேயே தெரிஞ்சிடும். ஓகேங்கண்ணா. இப்போ மைலேஜ்லாம் எப்படிங்கண்ணா இருக்குது? 10 to ஹவர் கணக்கு தான். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 to 12 லிட்டர்ஸ் ஃபீல்டு கண்டிஷன்ஸை பொறுத்து. சப்போஸ் கொஞ்சம் வெட் கண்டிஷனாக இருந்ததுன்னா கூட 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ட்ரை கண்டிஷன்னா 10 லிட்டர் எடுத்துரும். ஓகேங்கண்ணா. இப்போ இது கேபின்குள்ளே உட்காரும்போது கம்ஃபர்ட், சீட்டிங் கம்ஃபர்ட் ஆகட்டும், ஸ்டேரிங் பிடிக்கிறதாகட்டும், மற்றபடி கியர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கம்ஃபர்ட் எப்படிங்கண்ணா இருக்குது? ஆப்ரேட்டருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக ஓட்டக்கூடிய அளவுக்கு தான் கேபின் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த வித ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளே எங்களுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணுறது இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே. ஆமாம், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே உங்களுக்கு டேஷ்போர்டு பக்கத்துலேயே, டிரைவருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பக்கத்துலேயே ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக யார் வேணாலும் ஓட்டக்கூடிய அளவுக்கு தான் வெஹிக்கல் டிசைன் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ்லாங்கண்ணா? நாய்ஸு கேபின்குள்ளே டிரைவருக்கு எந்த நாய்ஸுமே கேட்காது. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டர்னா நாய்ஸ் உண்டுங்கிற ஒரு இது இருக்குது. அதை தாண்டி 131 ஹெச்பி இன்ஜின் வைப்ரேஷன் இருக்குது. இதெல்லாம் கேபின்குள்ளே உட்காரும்போது ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா?
இல்லை அப்படி எதுவுமே ஃபீல் வராது. நாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கட்டர் முன்னாடி இருக்கிற கட்டர் நாய்ஸ் தான் கேட்கும். அந்த கட்டர் சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். கேபினில் வந்து டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா எந்த சவுண்டுமே கேட்காது. இப்போ கிரெயின் டேங்க்லாம் வந்து நிறைஞ்சிருச்சுன்னா எப்படி வந்து பார்ப்பீங்க? ஆமாம், அது நம்ம சைடில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க கேபினுக்கு, டிரைவர் சைடுக்கு. திரும்பி பார்த்துக்கலாம் நம்ம டேங்க்லேயே அப்படியே கிளாஸ் வச்சு. கிளாஸ் இருக்குது. அதிலே நம்ம எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்றதை பார்த்துக்கலாம் கிரைன்ஸு. சப்போஸ் டேங்க் ஃபில் ஆயிடுச்சுனாலும் அங்கே நம்மளுக்கு டேஷ்போர்ட்லேயே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபில் ஆயிடுச்சுன்னா அங்கே சிம்பிள் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற ஹார்வெஸ்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கண்ணா. இது எடுத்து எத்தனை நாளில் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக ஓட்ட கற்றுக்கிட்டீங்க? இது நல்லா பார்த்தா ஒரு 2 days தான், 2 to 3 days. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய ஃபீல்ட்லாம் கிடச்சினா 2 நாள் தான். ஏற்கனவே ஒரு ட்ராக் ரைட் அந்த மாதிரி ஏதாவது ஓட்டிய ஒரு அனுபவம் இருந்ததுன்னா இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக த்ரெஷருக்கு ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன்ஜினுக்குலாம் ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆர்பிஎம் என்ன ஆர்பிஎம்மில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க? அது ஃபீல்டுக்கு இப்போ மெய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெய்ஸ் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா ஒரு 1900 வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஆர்பிஎம் வந்து இன்ஜின் ஆர்பிஎம் 1900 செட் பண்ணும். ரொம்ப ட்ரை கண்டிஷன்னா 1850 800 போதும். ஓகேங்கண்ணா. த்ரெஷருக்குலாங்க? த்ரெஷர் 4 to 5 ஆர்பிஎம் வச்சாலும் 400 to 500 ஆர்பிஎம் வச்சா போதும். இப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஏக்கர் வந்து கவர் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் கவர் பண்ணது வந்து 4 acre ஒரு மணி நேரத்துக்கு கவர் பண்ணியிருக்கு. ஒரே சிங்கிள் ஃபீல்டு 4 acre இன்க்ளூடிங் ட்ரெயின் டிஸ்சார்ஜ் சேர்த்து. ஆமாம், எல்லாம் சேர்த்து 4 hour 1 மணி நேரத்தில் ஓடி அன்லோடிங்கோட சேர்த்து சொல்கிறீங்க? சேர்த்து சொல்லியிருக்கு. ஓகேங்கண்ணா. ரெண்டாவது, இப்போ அதிகபட்சம் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க? எடுத்ததுலேருந்து ஒரு 500 மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க. 500 மணி நேரத்தில் அதிக ஹவர்ஸ் எவ்வளோ ஓட்டியிருப்பீங்க? காலையில் எடுத்தீங்க 7:30 எடுத்திருக்கு, நைட் 1 o'clock வரைக்கும் ஓட்டியிருக்கு. ஓகேங்கண்ணா. அன்னைக்கு ஒரு 43 acres கவர் பண்ணோம். ஆமாம். ஓகேங்கண்ணா. இப்போ இது மெயின்டெனன்ஸ்லாம் எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணணும்? அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, ஏர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது நம்ம வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போதே அதில் வந்து ஃபுல் ப்ரெஷர் ஆயிரும். ஸோ அப்பப்போ ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது, வெஹிக்கிள் க்ளீன் பண்ணுறது, கேபின் க்ளீன் பண்ணுறதுன்னு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது மெயின்டெனன்ஸ். ஆனால் டெய்லி வந்து கண்டிப்பாக டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா பேரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படியே வந்து பேரிங்ஸில் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அப்பப்போ ஏர் ப்ரெஷர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்கண்ணா. சர்வீஸ்லாம் இப்போ எவ்வளோ ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் பண்ணுற மாதிரி இருக்குது? ஃபஸ்ட் இன்ஜின் சர்வீஸ் வந்து 500 hours சொன்னாங்க, ஃபஸ்ட்டு 500 hours. ஸோ மற்றபடி வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸுக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ், சின்ன இஷ்யூஸ், ஏதாவது அந்த பெல்ட் இஷ்யூவோ இல்லை கட்டுறப்பால் ஏதாவது ஒரு சவுண்ட் நாய்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கம்பெனியில் ஸ்டாஃப் சொன்னபோது உடனே இமீடியட்டாக வந்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ 1 டைம் சர்வீஸ் பண்ணால் நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு இது வரைக்கும்? இன்னும் நான் சர்வீஸ் பண்ணல, நான் ஃபஸ்ட் சர்வீஸே பண்ணல, புது வண்டி தான், அதனால் இன்னும் சர்வீஸ் போகல. ஓகேங்கண்ணா. இப்போ சர்வீஸ் ரிக்வஸ்ட்லாம் பண்ணால் வந்து உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே. ஆமாம், அந்த சர்வீஸ் சைடில் வந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இஷ்யூமே வரல. ஓகேங்கண்ணா. டீலர் சைட்லேருந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக? ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தான். டீலர் சைடும் சரி, வெஹிக்கிள் சைடும் சரி, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஓகேங்கண்ணா. இப்போ மற்ற ஹார்வெஸ்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மற்ற ஹார்வெஸ்டருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதோட மெயினே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடு தான். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போனாலுமே அதை ப்ராசஸ் பண்ணி ஈஸியாக நம்மளுக்கு கிரெயினை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருது. வண்டியோட ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு வந்து 28 kilometer. ஆனால் ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு 12-13 அதை ஓட்டினா தான் அந்த ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். ஆமாம். ஓகேங்கண்ணா. இப்போ இது டைம் வந்து அதிகமாக சேவ் பண்ணுதுங்கிறீங்க? ஆமாம், டைம் சேவிங்கு, கவரேஜ் கூட, ஏக்கர் கவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்கண்ணா. இதில் இந்த ஹார்வெஸ்டரில் மெயினாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதுங்கண்ணா சொல்லுவீங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து. ஆமாம், எல்லாமே கேபின்லேயே வந்துடுது. உங்களுக்கு என்ன வண்டியில் ப்ராப்ளம்னாலும் அங்கே டேஷ்போர்டு ஸ்க்ரீனில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுள். ரெண்டாவது ஆப்ரேட்டிங்கு, வண்டி யூஸ் பண்ணுறது, ட்ரைவ் பண்ணுறது, ஸ்டேரிங் வைஸ் வந்து அந்த டேர்னிங் ரேடியஸ் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுதா? இந்த ஒரு சின்ன விஷயத்த மாத்திரம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ்? சொல்லியிருக்கோம், கொஞ்சம் கேபின் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்கோம். கேபின் சைஸ் மட்டும் கேட்டிருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த வண்டியை ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, நான் எடுக்கலாமான்னு, உங்களுடைய அப்ரோச் எப்படிங்கண்ணா? கண்டிப்பாக எடுக்கலாம் தான் சொல்லுவேன். மற்ற காம்படேட்டரை விட பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, வெஹிக்கிள் டிசைனிங்லேயும் சரி நல்லா இருக்குது.
எந்த வித ப்ராப்ளமே கிடையாது. சர்வீஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர் வந்து சர்வீஸ்லாம் அவ்வளோ ப்ராப்பராக பண்ணுவாங்களான்னு தெரியாது. இவங்ககிட்ட ஒரு சர்வீஸ் நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா உடனே இமீடியட்டாக அந்த 1 மணி நேரம் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்து என்ன இஷ்யூவோ, சப்போஸ் முடியலனாலும் ஃபோனில் கிளியர், சின்ன சின்ன இஷ்யூஸ்க்குலாம் ஃபோனில் கிளியர் பண்ணுற அளவுக்கு ஐடியா கொடுத்து நம்மளே சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்தளவுக்கு நாலேஜபிள் பர்சன் தான் இருக்காங்க, டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பர்சன் தான் இருக்காங்க எல்லோரும். ஓகேங்கண்ணா, இவ்வளோ தகவல்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக.